இதுக்கு முந்தைய வீடியோவில் உடன்படிக்கை பெட்டி பற்றி பார்த்தோம். கடவுள் மோசேக்கு கட்டளையிடுறாரு எப்படி செய்யணும்னு. அதற்குள்ள 3 அதிசயமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. வாங்க அற்புதமான உடன்படிக்கை பெட்டியோட சேர்ந்து நாமளும் பயணிக்கலாம். வனாந்தரத்தில் வழிகாட்டியாக இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்தில் சுற்றும்போது இந்த பெட்டி அவங்களோட இருந்தது. இந்த பெட்டி தான் அவங்க எல்லாரையுமே வழி நடத்துச்சு. இந்த பெட்டியை எல்லாரும் தூக்க முடியாது. லேவியர் என்ற குலத்தில் இருக்கிற கொகாத்தியர் என்ற குழு தான் அதை தூக்க முடியும். வேற யாராவது நெருங்கினாலோ தொட முயன்றாலோ மரணம்தான். அடுத்தது யோர்தான் ஆற்றை வென்ற பெட்டி. 40 ஆண்டுகள் கழிச்சு இஸ்ரவேல் மக்கள் யோர்தான் ஆற்றை கடக்க முயற்சி பண்றாங்க. ஆசாரியர்கள் பெட்டியை தூக்கிட்டு ஆற்றுல காலடி வைத்த உடனே ஆறு அப்படியே நின்றுது. மக்கள் அவங்க கால் நனையாமலே உலர்ந்த நிலத்துல நடந்து ஆத்த கடந்து போறாங்க. இது தேவனுடைய சக்தியை நேரில் பார்த்த மாதிரி. அடுத்தது ஒரு மாபெரும் நகரம் மண்ணா போன கதை. எரிகோ என்னும் கோட்டை நகரம் 6 நாட்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு நகரம் முழுவதும் சுற்றி வராங்க. 7வது நாள்ல 7 முறை சுற்றிய பிறகு கொடுமையான ஓசையோடு மக்கள் கூச்சலிடுறாங்க. உடனே மதில்கள் எல்லாம் மண்ணா போயிடுது. அது ஒரு சாதாரண பெட்டி இல்லைன்னு உலகமே புரிஞ்சுக்கிட்டது. இவ்வளோ அதிசயங்களை நிகழ்த்தின பெட்டி மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்படுது. காலங்கள் கடந்து போகுது. இஸ்ரவேலருக்குள்ள நம்பிக்கையோட மையமாக இருந்தது இந்த உடன்படிக்கை பெட்டி. ஆனால் ஒரு நாள் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடக்குது. கடவுளோட வார்த்தைப்படி தான் நாம நடக்கணும். ஆனால் அவரோட ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் இல்லாமல் நாமளே முடிவெடுத்தா என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க. இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் போர் நடக்குது. ஆனால் இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிற மாதிரி இல்லை. உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்க? பெட்டியை போர்க்களத்துக்கு கொண்டு போகலான்னு. அதுதான் அவங்க பண்ண பெரிய தவறு. கடவுளோட கட்டளை இல்லாமல் எந்த முடிவெடுத்தாலும் அதற்கு ஆசீர்வாதம் கிடையாது. அந்த போரில் 30,000 பேர் இறந்து போயிடுறாங்க. முக்கியமாக அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்களால் திருடப்படுது. அப்படி பெலிஸ்தியர்களால் திருடப்பட்ட பெட்டி அஸ்டோத்துன்னு ஒரு ஊருக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே அவங்களோட கடவுளான தாக்கோன் அப்படிங்கிற ஒரு கோயில்கிட்ட போய் வைக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது தாக்கோன் சிலை தரையில் முகங்குப்புற கீழே விழுந்து கிடக்கு. அதை மீண்டும் நிற்க வச்சுட்டு போகிறாங்க. அடுத்த நாள் அந்த சிலையோட தலை கை எல்லாமே உடைஞ்சு தரையில் கிடக்கு. தொட்டாலே மரணம். அதை திருடிட்டு போனால் விளைவுகள் இன்னும் மோசமாக இருந்தது. அஷ்டோத், கத், எக்ரோன் போன்ற பல ஊர்களில் அந்த பெட்டி பயணம் செய்யுது. அது போன இடமெல்லாம் வியாதி, கட்டிகள், மரணம் தான் வருது. மக்கள் பயப்படுறாங்க. இந்த பெட்டியை திரும்பி அனுப்பணும், இல்லைன்னா நம்ம எல்லாரும் அழிஞ்சிருவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் அந்த பெட்டியை ஒரு சிறிய வண்டியில் வச்சு 2 மாடுகள் மட்டும் இழுக்கிற மாதிரி விட்டுடுறாங்க. அதை யாரும் வழி நடத்தலை. அது அதுவாகவே இஸ்ரவேல் ஊருக்கு திரும்ப போயிடுச்சு. அதுக்கு தேவன் தான் வழிகாட்டுறாரு அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் இஸ்ரவேலர்களையும் சும்மா விடலை. இஸ்ரவேலை நோக்கி போகிற வழியில் பெத்சமேஷ் அப்படிங்கிற ஒரு ஊரில் சிலர் அந்த பெட்டிக்குள்ளே பார்க்குறாங்க. அது கடவுள் கட்டாயமாக செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக 70 பேரை கடவுள் உடனே தண்டிக்கிறாரு. அந்த மக்கள் பயந்து போயிடுறாங்க. தேவன் பரிசுத்தமானவர், அவரோட இருக்கை நாம் மரியாதையோடு நடத்தணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சில நாட்கள் கழியுது. அந்த பெட்டி மரியாதையுடனும் பயத்துடனும் பாதுகாக்கப்படுது. அப்படியே 20 வருஷம் ஆகுது. அந்த பெட்டி கிரியாத் யாரிம்ங்கிற ஊர்ல அபினதாப் அப்படிங்கிற ஒருத்தரோட வீட்டுல இருக்குது. அப்போ ராஜாவா இருந்த தாவீதுக்கு ஒரே ஆசைதான், அந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படியாவது ஜெருசலேம் நகரத்துக்கு கொண்டு போகணும்னு. உடனே மக்கள், போர் வீரர்கள் எல்லாமே ஒன்று கூடுறாங்க. கிட்டத்தட்ட 30,000 பேர். ஒரு பெரிய திருவிழா மாதிரி. உடன்படிக்கை பெட்டியை எடுத்து செல்ல புதிய வண்டிகள், எருதுகள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்படுது. ஆனால் இது கடவுள் சொன்ன வழி கிடையாது. உடன்படிக்கை பெட்டியை லேவியர் தான் தூக்கணும், அதுவும் கம்பிகள் வச்சு தோளில் தூக்கிட்டு நடக்கணும்னு கடவுள் சொல்லியிருக்காரு. புது வண்டியும் எருதுகளும் தயாராக இருக்கு. ஆனால் கடவுளோட சித்தம் அங்கே சுத்தமாக இல்லை. உடனே எருது தடுமாறுது. உசான்னு ஒருத்தர் அந்த பெட்டியை தாங்கி பிடிக்கிறாரு. உடனே அவருடைய மரணம் அந்த கணமே நிகழுது. இதை பார்த்த தாவீது ராஜா பயந்து போயிடுறாரு. அவர் அந்த பெட்டியை ஒபதேதோம் அப்படிங்கிற ஒருத்தரோட வீட்டில் வச்சாரு. அதுவும் 3 மாதங்கள். 2வது முறை தாவீது ராஜா கவனமா செய்கிறாரு. கடவுள் சொன்னது போல லேவியர் கம்பி வச்சு தோல்ல தூக்கிட்டு வர்றாங்க. அவங்க வர்ற ஒவ்வொரு 6 அடிக்கும் ஒரு நேர்த்தி கடன் கொடுக்கறாங்க. இது ஒரு ஆராதனை, இசை, மிகவும் கம்பீரமான திருவிழாவா இருந்தது. தாவீது ராஜா தன் முழு மனதோடு ராஜாங்கிற கர்வமே இல்லாம சாதாரண மக்களோட நடனமாடுறாரு.
பெட்டி ஜெருசலேமுக்கு வருது. அங்க ஒரு அழகான கூடாரம் அமைச்சு அந்த பெட்டி அங்க வைக்கப்படுது. மக்களுக்கு ரொட்டி, இறைச்சி, திராட்சை ரசம் எல்லாமே வழங்கப்படுது. இது எல்லாருக்குமே சந்தோஷமா அமையல. தாவீது ராஜாவோட மனைவி மீகாள் அவர் நடனம் ஆடினதை பார்த்து மிகவும் இழிவா நினைக்கிறான். ஆனா தாவீது ராஜா சொல்றாரு, ஆண்டவருக்காக இன்னும் தாழ்மையா எவ்வளோ வேணாலும் என்னால இருக்க முடியும்னு. தாவீது ஆண்டவருக்காக ஒரு பிரம்மாண்டமான தேவாலயம் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. ஆசை மட்டும்தான் அவரோடது. ஆனா எல்லாம் செஞ்சது அவருடைய மகனான சாலமோன் ராஜா. கடவுள் சாலமோனை தான் தேவாலயம் கட்ட ஆசிர்வதிக்கிறாரு. அப்படியே சாலமன் ராஜா ஆகவும் உலகத்திலேயே மிக அழகான பிரம்மாண்டமான ஒரு கோயிலை ஜெருசலேம்ல கட்டுறாரு. முழுசா 7 ஆண்டுகள் அந்த பிரம்மாண்டமான ஆலயம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உடன்படிக்கை பெட்டி அதோட புது இடத்துக்கு மாறணும். கடவுளோட கட்டளைப்படி லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டிய அவர்களோட தோல்ல தூக்கிட்டு வர்றாங்க. அந்த நாள்ல காணிக்கை எண்ணவே முடியாத அளவுக்கு கொடுக்கப்படுது. பெட்டி நேரா பரிசுத்தமான இடம், அதாவது 3 திரைகளுக்குள்ள வைக்கப்படுது. இப்போ பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? அந்த நேரத்துல பெட்டிக்குள்ள இருந்தது ஒரே விஷயம்தான். மோசேக்கு கடவுள் கொடுத்த 10 கட்டளைகள் எழுதிய கற்பலகைகள் மட்டும்தான் இருந்தது. அப்போ மன்னாவால் நிரம்பப்பட்ட பானையும் ஆரோனோட கோலும் எங்க போச்சு? இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தேவனுடைய மகிமை ஆலயம் முழுக்க நிரம்பி இருக்குது. அவருடைய மகிமை மெய்சிலிருக்க வைக்குது. அந்த மகிமை அதே அளவுக்கு இருந்தது. ஆசாரியர்களால் கூட நிக்க முடியல. சாலமோன் ராஜா மக்கள் முன்னாடி உற்சாகமா சொல்றாரு, கர்த்தாவே, ஆகாயத்திலும் பூமியிலும் உங்களை மாதிரி தேவன் யாரும் இல்லை. இந்த ஆலயத்துக்கு வர்ற எங்களோட ஜெபங்களை நீங்க கேளுங்க. பாவ மன்னிப்பு கேட்கிற மக்களுக்கும் தேவனை தேடி வருகிற அயல்நாட்டு மக்களுக்கும் இந்த ஆலயத்துக்கு திரும்பி வருகிற யாரா இருந்தாலும் எங்களோட ஜெபங்களை கேளுங்கன்னு கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு. சாலமோன் ராஜா மொத்தம் 22,000 மாடுகளும் 1,20,000 ஆட்டுக்கடாக்களையும் தேவாலயத்துக்கு அர்ப்பணிக்கிறாரு. முழு இஸ்ரவேல் மக்களும் 7 நாட்கள் சந்தோஷத்தோட பண்டிகை கொண்டாடுறாங்க. சாலமோன் தேவனோட இருக்கையை கௌரவிக்கிறாரு. அதுக்கு பதிலா தேவன் தன் மகிமையையே ஆலயத்துக்குள்ள நிரப்புறாரு. தேவன் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு உத்தரவாதமும் ஒரு எச்சரிக்கையும். நீ என் முன்னாடி உண்மையோட இருந்தா உன்னோட ராஜ்யம் நிரந்தரமா இருக்கும். ஆனா நீயும் உன்னோட சந்ததியும் என்னை விட்டுட்டு வேற தேவர்களை சேவிச்சா நான் இஸ்ரவேலரையும் இந்த தேவாலயத்தையும் ஒழிக்கிறேன். அது எவ்வளவு அழகா இருந்தா கூட அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. கொஞ்ச நாள்ல சாலமோன் ராஜா தேவனுக்கு கீழ்ப்படியாம வெளிநாட்டு பெண்களை மணந்து அவங்களோட விக்கிரங்களை வழிபட ஆரம்பிக்கிறாரு. அது அவரோட ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கு. தேவனின் மகிமையின் சின்னமா இருந்த உடன்படிக்கை பெட்டி கொஞ்ச காலத்திலே காணாம போயிடுது. யோசியா ராஜாவின் காலத்துல தான் கடைசியா சொல்லப்பட்டதா கூறப்படுது. பரிசுத்த பட்டிய பெட்டியை சாலமோன் கட்டிய தேவாலயத்துக்குள்ள வையுங்க அப்படின்னு யோசியா ராஜா கட்டளையிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த பெட்டியை பத்தி குறிப்புகள் பைபிள்ல இல்லை. அது எங்க போச்சு, யாருக்கு தெரியும்னு ஒரு குறிப்பும் இல்லை. ஆனா சில நம்பிக்கைகள் இருக்கு. யூத ஆசாரியர்கள் அதை ஒழிச்சு வச்சிருக்கலாம். 586 கிமுல பாபிலோனியர்கள் ஜெருசலேம் ஆலயத்தை அழிக்க வந்தப்ப ஆசாரியர்கள் அந்த பெட்டியை ஒரு குகையிலையோ இல்லைன்னா ஒரு ஆலயத்துக்குள்ள ரகசிய இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கலான்னு நம்பப்படுது. இல்லைன்னா பாபிலோனியர்கள் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா இதை பற்றி பைபிள்ல தெளிவா இல்லை. இல்லைன்னா ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசி ஒழிச்சு வச்சிருக்கலாம். அவர் அந்த பெட்டியை நெபோ மலைக்கு எடுத்துட்டு போய் அந்த குகையில மறைச்சு வச்சிருக்கலான்னு சிலர் சொல்றாங்க. ஒருவேளை எத்தியோப்பியா நாட்டிலையும் இருக்கலாம். சாலமோன் ராஜாக்கும் சேபா ராணிக்கும் பிறந்த மகன் மேனிலேக் அந்த பெட்டியை எத்தியோப்பாவுக்கு கொண்டு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ அது அக்சும் நகரத்துல ஒரு தேவாலயத்துல பாதுகாக்கப்படுறதா சொல்றாங்க. ஆனா அது யாருக்கும் காட்டப்படவில்லை. இது ஒரு நம்பிக்கையாவே இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, பைபிள்ல யோசியா காலத்துக்கு பிறகு உடன்படிக்கை பெட்டி பத்தி எதுவுமே சொல்லல. அது ஒழிக்கப்பட்டதா, அழிக்கப்பட்டதா, இல்ல எங்கேயாவது பாதுகாக்கப்படுதா யாருக்குமே தெரியல. ஆனா அது மீண்டும் ஒரு நாள் வெளிவரும்னு நம்புறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு மாயமான பெட்டியா இல்ல ஆசீர்வாதம் நிறைந்த பெட்டியா? இது தேவனோட பரிசுத்த இருக்கையின் சின்னம். அது எங்க இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நம்மளோட உள்ளத்திலேயே தான் இருக்கு. வெளியில எங்கேயுமே தேட தேவையில்லை. இன்னும் நிறைய பைபிள்ல இருக்கிற ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு லைக், ஷேர் பண்ணிட்டு லைஃப் பாஸ்வேர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். Bible Facts. Know the unknown.